எனக்கு பெரிய பெரிய லட்சியங்கள் இருக்குது, ஆசைகள் இருக்குது. ஆனாலும் என்னால் இன்றைக்கி என் லைஃப்பில் என்ன நடக்குது, அன்றாட வாழ்க்கையில் என் பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுல மட்டும்தான் எண்ணம் போகுதே தவிர என்னால் பெரிய விஷயங்களுக்கு நேர்மறையாக சிந்திக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை நம்புகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஈர்க்க முடியுது. அதன் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையை பயணிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிற நிறைய பேர் தன்னுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணும்போது நம்மளால் இன்றைய நாளை மட்டும்தான் அதிகமாக கவனிக்க முடியுது அப்படிங்கிற பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கோம். அதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்பை நிறுத்திடும் அப்படிங்கிற ஒரு தப்பான நம்பிக்கையோடு நம்ம இருக்கோம்னு கூட சொல்லலாம். இப்போ நான் இதையே சிந்திச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள அதிகப்படியான நேர்மறை எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். நான் என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் பண்ணாலும் சரி, என் லட்சியங்களை மட்டும்தான் பார்க்கணும்னு எனக்கு தெரிஞ்சாலும் சரி, எனக்கு இன்றைக்கி இருக்கிற பண பிரச்சனையும், எனக்கு இன்றைக்கி இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸும், எனக்கு இன்றைக்கி நடக்கிற ஆஃபீஸில் இல்லை கெரியரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை அதிகமாக கவனிக்கிறோம். அப்போது நம்ம லட்சியங்கள் என்னன்னு மறந்துடுது, இல்லை அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. எண்ணங்களை நேர்மறையாக வச்சுக்கணும். அதே சமயம் நான் இன்றைய நாளில் சந்தோஷமாக கடந்து போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கேள்வி நிறையா பேர்த்துக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எண்ணங்களில் ஒரு பிரச்சனையை அதிகமாக கவனிக்கும் போது நமக்குள்ளே என்ன தோணுது, சாதாரணமாக இது நடந்தால் நம்ம லைஃப் எப்படி மாறப்போகுது, இதனால் என்னென்ன பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், அதன் மூலமாக நான் எப்படி வருத்தப்பட போகிறேன்ற அந்த எதிர்மறையான எண்ணங்களை தூண்டுறதுக்கு விதமாக தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க, இன்றைய நாள் இன்றைக்கி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது பண சம்மந்தமாகவோ இல்லை உங்களோட வேலை சம்மந்தமாகவோ இருக்கட்டும், அது நல்லபடியாக நடந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு அஃபர்மேஷன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், ஆனால் அதுக்கு தகுந்த பணம் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் என்ன ஒரு சின்ன அஃபர்மேஷன் எழுதலாம் அப்படின்னா, நான் இந்த நபருக்கு செலுத்த வேண்டிய இந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இவ்வளோதான் அஃபர்மேஷனே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தேர்வை நான் எளிதாக கடந்தேன், இந்த தேர்வில் நான் அடைந்த வெற்றிக்கு நன்றி. அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ, அந்த நிமிஷம் எது நடந்தால் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ அதை அப்படியே அஃபர்மேஷனாக எழுதுங்க. எப்பவும் போல் இதை நிகழ்காலத்தில் எழுதுங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கு, ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி எழுதுங்க. எழுதிட்டு அந்த எழுதின ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டைம் படித்து பாருங்கள். அதை படித்து பார்த்துட்டு ஒரு கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் அது நடந்தால் உங்கள் லைஃப் எப்படியெல்லாம் மாறும், என்னென்ன விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லி ஒரு சின்ன விசுவலைசேஷன் மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதோட விட்டுருங்க. இன்றைக்கி அந்த பிரச்சனையை நம்ம பெருசாக பார்க்கறதுனால, திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால நம்ம எண்ணங்கள் அதை எதிர்மறையான விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை அதிகமாக யோசிக்கிறோம். ஆனால் இந்த அஃபர்மேஷன் எழுதிட்டு அதை ஒரு டைம் படிச்சுட்டு நீங்கள் அதை பற்றி சிந்திக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்துட்டு இருந்த எதிர்மறை எண்ணங்கள் இனிமேல் ஒரு செயலை, ஒரு பிரச்சனையை நீங்கள் கவனிக்கும் போது, அதை எதிர்கொள்ளும் போது இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கான்ஷியஸ் அதை மறக்கிறதுக்கும், நல்லது நடந்தால் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கும் உண்டான தேவைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எண்ணங்களில் நம்ம மாற்றங்கள் செய்யும் போது மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மாற்றங்களை பார்க்க முடியும். ஸோ இதை முயற்சி பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.